நேற்று முருங்கைக்காட்டுக்கு தண்ணி எடுத்துடலான்னு போனால் பார்த்தீங்கன்னா மடை உடஞ்சி தண்ணி எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக வைப்பாரு. போர் தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டானா எப்படி தண்ணி பாயும். பார்த்தேன் மாற்றிடலாம்ட்டு அறுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படின்னு தொட்ட உடனே ஒடிஞ்சு வந்துச்சுங்க. ஏன்னா வெயிலே கிடக்குதுல, அதனால் அப்படியே ஒடிஞ்சு வந்துருச்சு. ஒடிஞ்சு அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணலாம்ட்டு இது பண்ணால் வரவே இல்லை. அப்புறம் தான் பார்த்துட்டு லேசாக அறுத்து விட்டு அந்த பசையை தடவி கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வச்சா தீ சூப்பராக எரிஞ்சுது. அந்த ஹீட்லேயே அந்த திருப்புளி வச்சு நல்லா நம்பலாம்ட்டு நம்பி எடுத்தோம். அழகாக வந்துருச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தா உள்ள ஒரு லேயர் இருக்குது கருப்பில், அதையும் சுத்தமாக அறுத்து அதையும் லேசாக தீயை பற்றி வைக்கலாம்ட்டு பெட்ரோல் இதெல்லாம் ஊற்றி தீயை பற்றி வைக்க நல்லா எரிஞ்சுது. அப்புறம் அந்த ஹீட்லேயே அதையும் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு வழியாக அந்த லேயரை எடுக்கலாம்னு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் உள்ள ஒரு லேயர் இருக்குது, அதையும் லேசாக பெட்ரோல் ஊற்றி அந்த பசையை தடவி தீ பற்றி வச்சா நல்லா எரிஞ்சுது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருப்புளியில் அழுகாமல் நம்பி எடுத்துட்டோம். சூப்பராக நல்லா வந்துருச்சு. அதை அந்த லேயருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, ஒன்றும் வரவே மாட்டேன்ட்டுச்சு. அப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ கீழே பசை போட்டு அதுலேயும் கேட்டுவாளி நல்லா பசை தடவி நல்லா டைட்டாக இருக்குது, அதை அப்படியே வச்சு ஒரு அமுக்கணும். சூப்பராக கேட்டுவாளி ரெடி ஆகி போச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. விவசாயத்தை காப்பாற்றுங்க. நன்றி.